கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னம் with the presence of the Holy Spirit, நம் வாழ்க்கையில் இருப்பது it is in our life. விசேஷ விதமான காரியம். It is a very special thing. ஐஸ்வர்யம், அந்தஸ்து, Riches and wealth, எதையெல்லாம் மேன்மை என்று எண்ணுகிறோமோ whatever we consider as great, அவைகளை விட above of that, உன்னதமான மேன்மை greatest honor, தேவனுடைய கிருபை என்பது. God's graces. இரண்டாவது, The second thing is ஆவியுடைய பிரசன்னம் என்பது. Holy Spirit's presence அதை is, நினைத்து பார்த்தால் when we think about that, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. we can't able to understand that. அதை நம் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் When we start to experiencing it, நாமும் விசேஷமானதாக நம்ம எண்ணுவோம். we will think ourselves as more special. தேவ பார்வையில் விசேஷமாய் இருப்போம். In the sight of God, we will be special. அப்படியாகத்தான் பரிசுத்தவான்கள் வேதத்திலே காணப்படுகிறார்கள். All the godly people were being identified in that way. அதனால் So, கிருபையை ஒரு நாளும் தியானித்து யோசித்து meditate on His grace and do according to it. நம் வாழ்க்கையிலே அதை முற்றிலுமாக எடுத்துக்கொள்வோம். We will receive it completely in our life. பிரசன்னத்தினால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். With the presence of the Lord, we get rejoiced. துக்கம் வரலாம், Even though we have sorrows, துயரம் வரலாம், we have pains, பலவீனங்கள் வரலாம், we have sicknesses, வேதனை எல்லாம் கடந்து வரலாம். all kinds of sorrows may come. அவையெல்லாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. All this will come in our life. பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் For every born people in this world, இதையெல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும். they should face in their life. இது தேவனுடைய நியமமாய் இருக்கிறது. That is a rule of God. ஆனால் கிருபை, But grace அவருடைய அபிஷேகம் is anointing. நம் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் When we have this in our life, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சாதாரணமாய் தோன்றும். these things all will become a normal in our life. ஒரு பாரமாய் நமக்குள்ளே அது தெரியாது. It will not create a burden in our heart, ஏனால் கிருபை பெரிது, because His grace is greater. மலையை விட பெரிது, His grace is greater than the mountains. பர்வதங்களை விட பெரிது. It is greater than the hills. இந்த உலகத்தில் தேவன் படைத்த எல்லா படைப்புகளை விட Above of every creations of God, கிருபை என்பது பெரிது. His grace is greater. மரியாள் என்கிற அந்த உலகமெல்லாம் வழிபடுகின்ற அந்த தாய்க்கு You know the Mary Magdalene, she was being worshipped over every கிருபை place. கிடைத்தது. She has received that grace. அதே கிருபைதான் That same grace நமக்கும் கிடைத்திருக்கிறது. we have received it, அவர்களும் விசேஷமானவர்கள். and they are special. நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறபடினாலே We have received the anointing. நாமும் விசேஷமானவர்கள். We are also special. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate சங்கீத புத்தகம் 115 சங்கீதம் Psalms 115 12 வசனம். verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். The Lord hath been mindful of us, He will bless us, He will bless the house of Israel, He will bless the house of Aaron. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord has been mindful of us. யார் உங்களை நினைக்கிறார்களோ இல்லையோ, Whoever is thinking about you or not, கர்த்தர் நினைத்திருக்கிறார். the Lord remembers you. சந்தோஷப்படுங்கள், கர்த்தர் நினைத்திருக்கிறார். Rejoice over it, because the Lord remembers you. கர்த்தர் நினைக்கிறாரா? Our God is rejoicing. கர்த்தர் நினைக்கிறார். God is remembering. யாரை நினைக்கிறார்? Who is remembering? சொல்லுங்கள், என்னை நினைக்கிறார். Say, God is remembering. என்னை எல்லோரும் மறந்திருக்கலாம், Every people will forget ஆனால் you, கர்த்தர் என்னை மறக்கவே இல்லை. but the Lord never forgets you. நினைத்திருக்கிறார். He is remembering அவர் you. ஆசீர்வதிப்பார். He will bless you. என் பிள்ளைகள் எல்லாம் நினைத்திருக்கிறார். He is remembering your அவர் children. ஆசீர்வதிப்பார். He will bless them. என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணும். Our children's blessing I will see. என் மகளிருடைய திருமணத்தை என் கண்கள் காணும். My daughter's marriage, my eyes will என்னுடைய see. மகளுடைய திருமணத்தை என் கண்கள் காணும். My son's marriage I will see. எங்கள் பிள்ளைகளின் குழந்தையை எங்கள் கண்கள் காணும். My grandchildren's I will see. நாங்கள் காண்போம். We will see. கர்த்தர் நினைத்திருக்கிறார். The Lord remembered us. கர்த்தர் நினைத்திருக்கிறார். The Lord remember us. சொல்லுவோம். Say it. அவர் வார்த்தை சொல்வதிலே எதற்கு அச்சம்? Why you have a fear of saying God's அவர் word? வார்த்தை சொல்வதிலே எதற்கு யோசனை? Why are you thinking about saying God's சொல்லுவோம். word? Say it. இவையெல்லாம் நமக்கல்லவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. This all are been given to us. சொல்லுவோமே. Say it. தைரியமாய் சொல்லுவோமே. Say it boldly. தாராளமாய் சொல்லுவோமே. Say it with a full heart. நம்பிக்கையை சொல்லுவோமே. Say it with a hope. என்ன சொல்லுவோம்? What we should say. கர்த்தர் நினைத்திருக்கிறார். The Lord remembered யாரை us. நினைத்திருக்கிறார்? Who He remembered. என்னை நினைத்திருக்கிறார். He remembered me. ஆசீர்வதிப்பார். He will bless. அவர் நினைவுகள் எல்லாம் Whatever He உயர்ந்த thinks, நினைவுகளாய் இருக்கிறது. it is the things of high. தாவீதை அவன் தகப்பனாய் ஈசாய் நினைக்கவில்லை. David's father Esau didn't remember him. ஆனால் தேவனோ தாவீதை நினைத்தார். God remembered David. தாவீதுடைய
தகப்பனுக்கு மகனை குறித்து ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இல்லை. David's father doesn't have a revelation about him. கர்த்தர் நினைத்தார். But the Lord remembered him. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அற்பமான மனிதனாகிய தாவீதை கர்த்தர் நினைத்தார். He was a shepherd boy who was taking care of the sheep. God remembered him. அதுபோல் இன்றைக்கு அற்பமா இருக்கலாம். Today you may be looking normal. வேதனையா இருக்கலாம். You may be in pain. துக்கத்தோடு இருக்கலாம். You may be in sorrow. துயரத்தோடு இருக்கலாம். You may be in pain. கர்த்தர் நினைக்கிறார். The Lord is remembering you. கர்த்தர் நினைக்கிறார் உங்களை. The Lord is remembering you. ஆசீர்வதிப்பார். He will bless you. பிள்ளைக்காய் அழுகிறாயா? You are crying for your மகளுக்காய் children. அழுகிறாயா? You are crying for your daughter. மகளுக்காய் வேதனைப்படுகிறாயா? You are crying for your son. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆவடி சொல்லி அழுகிறாயா? You are crying your children are not getting married. Lord is remembering you. நினைத்துக் கொண்டிருக்கிறார். Lord is continuing to remember ஆசீர்வதிக்க நினைத்துக் you. He will கொண்டிருக்கிறார். bless you. கர்த்தர் வழிகளை திறக்கும்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார். He wants to open the way. இந்த நாள் முதல் கொண்டு வெளிப்பாடோடு இருங்கள். From this day have a revelation. கர்த்தர் நினைத்திருக்கிறார் சொல்லிக் கொண்டே இருங்கள். Say the Lord is remembering me. துரிதமாய் அற்புதத்தை காண போகிறீர்கள். Certainly you will receive the wonder. வார்த்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். Take this word to you. உங்களுக்குரியது இந்த This வார்த்தை. word is for you. உங்களுக்குரியது. This word is belong to கர்த்தர் you. நினைத்து விட்டார். When the Lord மனிதனைப் remembers, போல மறக்கிறவர் அல்ல. it is not like a man உங்கள் to வாழ்க்கையில் forget. அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். Till the word comes past in your life, He will தைரியமாய் remember. இருங்கள். So be bold. தொடர்ந்து நம்புங்கள். Continually believe. அங்கே சொல்லப்படுகிறது 12ஆம் வசனத்திலே Look at the 12th verse. It says, கர்த்தருக்கு பயப்படுவதிலே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி yet ye that fear the Lord trust in the Lord. நம்புங்கள். Believe Him. என்ன நம்ப வேண்டும்? What we should believe. கர்த்தர் நினைத்திருக்கிறார். The Lord remembers me. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் திரும்ப நினைத்து விட்டார். God wants to solve all the நடத்துவார் என்று problems. நினையுங்கள். Lead me. அன்பின் ஆண்டவரே, Dear God, நினைப்பதற்கான எம்மாத்திரம் ஐயா. we are nothing for your remembering. நம்புகிறோம். We are believing you. நினைக்கிறீர். You are thinking about us. விசுவாசிக்கிறோம். We are trusting you. நினைக்கிறீர். You are thinking about us. துதிக்கிறோம். We are praising you. நினைக்கிறீர். You are thinking about us. நினைத்து விட்டீர். You are thinking என் about பிள்ளை us. நினைத்து விட்டீர். You are thinking about your என் மகனை children. நினைத்து விட்டீர். You are thinking about my என் son. மகளை நினைத்து You are விட்டீர். thinking about my daughter. குழந்தைகளால் என் குடும்பத்தில் குழந்தை கொடுக்க நினைத்து விட்டீர். Thinking about my grandchildren. You பலவீனத்திலிருந்து பலனை கொடுக்க நினைத்து விட்டீர். want to give a strength in my weakness. ஆசீர்வதிக்க நினைத்து விட்டீர் You ஐயா. are thinking about to நீ bless. செய்ய நினைத்தது Whatever you did, தடைபடாது. never get stopped. தடைபடாது. Never get stopped. இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக Before the end of this நீ year, நினைத்தது நடக்கும் ஐயா. whatever you think it நான் happen, நினைத்ததை விட above of நீ my நினைத்தது thinking, மேன்மையானது கர்த்தாவே. you are thinking is greater. நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the ஓ leading me. ரிக்கபலதுருபியா. Oh, we thank you for the- நினைத்தீரே துதிக்கிறோம். You are praising you எல்லாம் for மறந்தால் thinking. நினைத்தீரே உம்மை Whoever துதிக்கிறோம். forgets your நன்றி செலுத்துகிறோம் அப்பா. thanking you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.